அமெரிக்காவில் பரவி வரும் புதிய வகை வைரஸ் ஒன்று குழந்தைகளுக்கு போலியோ போன்ற பக்கவாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் அளவுக்கு தீவிரம் கொண்டிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை குறித்து மருத்துவ நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. பெரிய அறிகுறிகள் எதுவுமின்றி பச்சிலம் குழந்தைகளை தாக்கி அவர்களை வாழ்நாள் முழுமைக்கும் முடக்கிய கொடூர வைரஸ் போலியோ. காலம் காலமாக அச்சுறுத்தி வந்த இந்த போலியோ வைரஸ் தடுப்பு மருந்துகள் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளால் இந்தியாவில் கடந்த 2014ஆம் ஆண்டுடன் முடிவுக்கு வந்தது. இருந்தபோதும் போலியோ வைரஸ் ஏற்படுத்திய அச்சத்தின் காரணமாக இந்தியாவில் குழந்தைகளுக்கு இன்றளவும் தடுப்பு மருந்துகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் போலியோவை போன்று பெரிதாக எந்த அறிகுறியும் இன்றி குழந்தைகளை தாக்கும் மர்ம வைரஸ் ஒன்று அமெரிக்காவை அச்சுறுத்தி வருகிறது. நோயின் தீவிரம் அதிகரிக்கும் போது போலியோவை போலவே குழந்தைகளின் கைகால்களை முடக்கி போடும் அளவுக்கு ஆபத்தானது என்பதால் அமெரிக்காவில் இந்த வைரஸால் மருத்துவத்துறையினர் கலக்கத்தில் உள்ளனர். பெரும்பாலும் கழிவு நீரிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் EVD68 என்கிற இந்த வைரஸ் ஆரம்பத்தில் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பொதுவான அறிகுறிகளை தான் கொண்டிருக்கும். உரிய சிகிச்சை கொடுத்து வைரஸின் தாக்கத்தை கட்டுப்படுத்தாத பட்சத்தில் தீவிரமடையும் இந்த வைரஸ் நரம்பு மண்டலத்தை தாக்கி உடல் உறுப்புகளை செயலிழக்க செய்யும் அளவுக்கு மிகவும் ஆபத்தானது என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். இதுகுறித்து சென்னை வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் ஜெயநந்தினியிடம் பேசினோம். பொதுவா குழந்தைகளை தாக்கும்னு சொல்றப்போ யாரெல்லாம் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும்? 5 வயசு கீழே இருக்க குழந்தைங்க ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையோட இருக்கணும். அதுவும் குழந்தைங்க ஆல்ரெடி சில டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. முக்கியமா ஆஸ்துமா, அந்த மாதிரியான இம்யூனோ சப்ரஸ்டு டிசீஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆல்ரெடி ரொம்ப இம்யூனிட்டி கம்மியா இருக்க குழந்தைங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். சளி, இருமல், காய்ச்சல் அறிகுறிகள் எல்லாமே வழக்கமானதா இருக்கு. சிவியரா இருக்குன்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சிக்கிறது? மருத்துவரை எப்ப உடனடியா பார்க்கணும்? இப்போ இருக்க எல்லா வியாதியுமே உடனே மருத்துவரை பாக்குற மாதிரி தான் இருக்கு. எதுவுமே வெயிட் பண்ணி நம்ம ஒரு 2 நாள் வச்சு வீட்டுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கணுங்கிற மாதிரியான வியாதி இப்ப இல்லவே இல்லை. முக்கியமா அது கொரோனாக்கு அப்புறம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே என் ஃப்ரெண்டு 2 பேருமே டாக்டர்ஸ். அவங்க குழந்தைக்கு வரும்போது கூட 2 நாள் தான் அந்த ஃபீவர்ல வச்சிருந்தாங்க. 3வது நாள் குழந்தைய கூட்டிட்டு போகும்போதே ICU அட்மிஷனுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எப்படி தீவிரம் அடையுது அப்படிங்கறத இப்ப நம்மளால கணிக்கவே முடியல. டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லயோ ஒரு பயத்திலயும் தான் இருக்காங்க. அதுவும் அப்பா அம்மாவா 2 டாக்டரும் அப்பா அம்மாவா இருக்கும்போது கூட என்னோட குழந்தைக்கும் கூட ஒரு 2 நாள் வீட்டுல வச்சிருந்தது 3வது நாள் நம்ம ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தா கூட நிறைய தீவிரம் அடைஞ்சு ரொம்ப அதிகமான பாதிப்புக்கு குழந்தைங்க போயிடுற மாதிரி இருக்கு. அதனால இப்ப எதுவுமே வெயிட் பண்றதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே வந்துதா போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது உடனே பண்றது கட்டாயம். வராம தடுக்க என்ன செய்யணும்? மாஸ்க் கட்டாயம். அதை நம்ம நிறைய வாட்டி ட்ரெயின் பண்ணி குழந்தைங்களுக்கு போடுறதுல இருந்து ஆரம்பிச்சிட்டோம்னாவே அவங்களுக்கு அது ரொட்டீனா ஹேபிட் ஆயிடுச்சுனாவே முக்காவாசி அதை தடுக்கலாம். இன்னொரு விஷயம் ஹேண்ட் ஹைஜீன், ஹேண்ட் வாஷிங். எந்த இடத்துல சளி, இருமல், வேற யாராவது ஒருத்தங்க கான்டாக்டுக்கு வராங்க, பக்கத்துல சளி இருமலோட இருக்காங்கன்னா அவங்களோட விஷயங்களை ஏதாவது தெரியாம தொட்டா கூட நமக்கு அதுல இருக்க சளி துகள்கள் இல்ல எச்சில்னால பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அதை வாயில வழியா நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி அது ஏதோ ஒரு வகையா எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஹேண்ட் வாஷிங் சோப் அண்ட் வாட்டர் ஸ்டெரிலைசர் யூஸ் பண்றது ரொம்ப மஸ்ட் கட்டாயம். இது மட்டும் இல்லாம அது ஸ்டூல் வழியாவும், இந்த ஸ்டூல்ன்றது மலம் வழியாவும் இந்த வைரஸ் பரவுன்றதுனால ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்க ஸ்கூல்லயோ இல்ல வீட்லயோ மலம் கழிக்கிறாங்கன்னா உடனே வெளியே சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்றதுன்றது ஒரு மஸ்ட். இதற்கு முன் இந்தியாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு EVD68 வைரஸால் கேரளாவில் 2 குழந்தைகள் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து 2021லும் ஒரு குழந்தைக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது. உலகம் முழுவதும் தற்போது பல நாடுகளில் மீண்டும் வேகமாக EVD68 வைரஸ் பரவி வருவதால் பெற்றோர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.